மாதம் மாதம் அமாவாசை வந்தாலும் ஒரு வருடத்தில் 3 அமாவாசைகள் மிகவும் முக்கியமானவை. அவை தை அமாவாசை, ஆடி அமாவாசை மற்றும் புரட்டாசி அமாவாசை. இந்த 3 அமாவாசை தினங்களிலும் மறக்காமல் பித்ரு வழிபாடு செய்ய வேண்டும். தை மாதத்தில் மகர ராசியில் சூரியன், சந்திரன், பூமி ஆகிய 3ம் ஒரே நேர்கோட்டில் ஒரே பாகையில் இணையும் பொழுது செய்யும் பூஜைகள், வேண்டுதல்கள், வழிபாடுகள் அனைத்தும் மிகவும் சக்தி வாய்ந்ததாகும். இந்நாளில் குலதெய்வ கோவிலுக்கு சென்று பொங்கல் வைத்து வழிபட்டாலோ அல்லது அவரவர் வழக்கப்படி குலதெய்வத்தை வணங்கி வந்தாலோ நீண்ட நாள் தடைப்பட்ட சுபகாரியங்கள் இனிதே நடைபெறும் என்பது நம்பிக்கை. எப்பேற்பட்ட பித்ருதோஷமானாலும் முன்னோர்களை வழிபடுவதால் சகலவிதமான தோஷங்களும் நீங்கும் என்பது ஐதீகம். பித்ரு தர்ப்பணம் செய்வதால் வீட்டில் இருக்கும் சுபகாரிய தடைகள் நீங்கும், தீய சக்திகள் விலகும், குடும்பத்தில் இருக்கும் சண்டை சச்சரவுகள் விலகும், வீண் விரயங்கள் வராது, தீராத நோய்களும் தீரும், கண் திருஷ்டி கோளாறுகள் சரியாகும், நவக்கிரக தோஷங்கள் நீங்கும், எதிர்பாராத விபத்துக்கள் மற்றும் வீட்டில் திடீர் இழப்புகள் வராமல் தடுக்கப்படுவதாக சொல்லப்படுகிறது. அமாவாசை நாளில் கடல், ஆறு, குளம் அல்லது அருவி உள்ளிட்ட நீர்நிலைகளில் இறந்த முன்னோர்களுக்கு பிண்டம் வைத்து எள், ஜலம், தர்ப்பை கொண்டு வழிபட வேண்டும். இந்த தை அமாவாசை தினத்தில் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் அளித்தால் சகலவிதமான பாவங்களும் தீரும் என்கிறார்கள். தாத்தா, கொள்ளுத்தாத்தா, பாட்டன், பூட்டன் என பல தலைமுறையினர் பெயரை கூறி அவர்களை வணங்கி தர்ப்பணம் தர வேண்டும். ஆண்டின் பிற அமாவாசை நாட்களில் மூதாதையர்களுக்கு தர்ப்பணம் தர இயலாதவர்கள் கூட தை அமாவாசை நாளில் ஆறு, கடல் போன்ற புனித நீர்நிலைகளுக்கு சென்று நீராடி மூதாதையர்களுக்கு படையல் வைத்து திதி கொடுக்க வேண்டும். குறிப்பாக ராமேஸ்வரம், திருப்புல்லானி, வேதாரண்யம், கோடியக்கரை, பூம்புகார், திலதர்ப்பணபுரி, திருவெண்காடு, மகாமக தீர்த்தக்குளம், காவேரி சங்கமம், ஸ்ரீரங்கம் அம்மா மண்டபம், முக்கொம்பு, திருவையாறு, சென்னை கபாலீஸ்வரர் கோவில், திருவள்ளூர் வீரராகவ பெருமாள் கோவில் குளம் மற்றும் உங்கள் ஊர் அருகே இருக்கும் ஓடும் நதிக்கரையில், கோவில் குளக்கரையில் இத்தர்ப்பணத்தை அளித்திட நிச்சயம் குடும்பத்தில் சந்தோஷமும் சகல ஐஸ்வர்யங்களும் நிறையும் என்பது நம்பிக்கை.